நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த சுழற்சியானது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இன்று அது எட்டிவிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. நாளை காலை அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை நிச்சயமாக எட்டிவிடும். அது மட்டுமல்லாது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க இந்த செயற்கைக்கோள் காணொளியின் வாயிலாக. இவை தவிர்த்து அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மென்மேலும் தீவிரமடைந்து 25ஆம் தேதிகளின் வாக்கில் அது ஒரு புயலாக உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இது 26ஆம் தேதி நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் மற்றும் அமைப்புகள்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் அது ஒரு புயலாக வங்கதேசம் அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் கரையை கடக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதைத்தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள். தற்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி கொண்டிருக்கிறது. அது அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நிச்சயமாக தீவிரமடைய தான் போகுது. ஏன்னா எல்லா கண்டிஷன்ஸும் ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்கிறோம். மேடன் ஜூலியன் ஆசோலேஷனை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய 4வது கட்டத்தில் ஒன்றுக்கும் அதிகமான வீச்சு அளவுடன் இருக்கிறது. அதாவது அதனுடைய ஆம்ப்ளிடியூடு பார்த்தீங்கன்னாக்கா அபோவ் 1 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீரியமாக இருக்குன்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுழற்சி புயலாக உருவெடுப்பதை தடுக்க இயலாது அப்படிங்கிறது இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வாறு அது ஒரு புயலாக உருவெடுத்தால் அதற்கு ரமல் என்கிற பெயர் சூட்டப்படும். இது நம்ம அனைவருக்குமே தெரிந்தது தான். இது தொடர்பாக நம்ம நிறைய முறை விவாதித்திருக்கிறோம். ஸோ சுழற்சியானது எப்படி இருந்தாலும் தமிழகத்தை விட்டு விலகி தான் செல்லப்போகிறது. இது தொடர்பாக நம்ம நிறைய முறை கடந்த வாரத்திலிருந்தே விவாதித்திருந்தோம். அது மட்டுமல்லாது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக மே மாதத்தில் சக்தி வாய்ந்த சுழற்சி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல் நான் பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ இந்த சுழற்சியானது உருவாகி அது வங்கதேசம் அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் வழியாக நிலப்பகுதிகளுக்குள்ளாக நமது இந்திய நாட்டில் ஊடுருவ இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சுழற்சி ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா WIML வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியாவாக இப்போ இருக்குது. இது கூடிய விரைவில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்லேயே கொஞ்சம் நகர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து டிப்ரெஷனாக உருவெடுத்துரும். ஸோ அதை நான் D அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். டிப்ரெஷன்னாக்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதன் பிறகு அது மேலும் தீவிரமடையும் பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதை நம்ம டீப் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதன் பிறகு அதற்கு அடுத்த கட்டம் என்பது புயல் தான். ஸோ புயலுக்கு இன்னும் 2 படிநிலை தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அது WMLலேருந்து தீவிரமடைந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் டிப்ரெஷன் என்கிற படிநிலையை அது இன்றே எட்டிவிடுவதற்கான வாய்ப்புகள், அதாவது அடுத்த ஒரு 12 மணி நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளாக அது எட்டிவிடும். அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ கிடையாது. இப்பொழுது அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தாக்கத்தினாலும் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வீரியம் அடைந்திருக்கிறத நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது. ஸோ இந்த காணொலியில் உங்களாலே பார்க்க முடியும் குமரிக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று எவ்வாறு வீரியம் அடைந்திருக்கிறது என்பதை போன்ற சூழல்களை. ஸோ இது எதை காட்டுதுனாக்கா, அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு. ஸோ இலங்கையினுடைய மேற்கு கடலோர பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று தான் மிக வீரியமாகவே கடந்த சில நாட்களாகவே ஊடுருவி வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் 19ஆம் தேதி முதலே பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையில் தென்மேற்கு பருவக்காற்று இலங்கையினுடைய மேற்கு கடலோர பகுதிகளின் வழியாக ஊடுருவி கொண்டு தான் வந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயம் குமரி கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மையானது அதிகரித்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கமானது அதிகரித்திருப்பதை நம்மளால் உணர இயல்கிறது. இந்த சுழற்சி காற்றை இழுப்பதனால அந்த காற்றின் வீரியம் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்த ஒரு 2-3 நாட்களில் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் வெளியாகிவிடும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக. ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு எப்போவுமே கொஞ்சம் டிலே ஆகும். எந்த அளவுக்கு மழை பதிவாகுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவக்காற்று, அதாவது மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்கிவிட்டது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மென்மேலும் அதிகரிக்க தான் போகுது. அதில் மாற்றங்கள் கிடையாது. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலையானது மீண்டும் அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சென்னை மாதிரியான பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பநிலை பதிவாகுவது என்பது வாடிக்கையான ஒரு விஷயம்தான். இதே போன்ற ஒரு காலகட்டத்தில் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் தீவிரத்தன்மை அதிகரித்திருந்தாலும் கூட சென்னை மாநகர் உட்பட, காரைக்கால் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட, அதே போல் நம்ம புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட, கடலூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கடலூர் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களிலும்
பகல் நேர வெப்பநிலையானது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்கத்தான் இருக்கிறது. மாலை நேரத்தில் கடற்கரைக்கு போனீங்கன்னாக்கா காற்றின் வேகத்தை உங்களால் பார்க்க முடியும். மேற்கு திசையிலேருந்து காற்று வீசும், கிழக்கிலேருந்து வீசாது. ஸோ மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய அந்த வீரியத்தன்மை மிக்க காற்றை உங்களால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அனுபவிக்க இயலும். ஆடி மாத காத்தடிக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான காற்றின் வேகத்தை கூட சில நேரங்களில் உணர முடியும். இப்போ கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக 197 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் இவ்விரண்டு சுழற்சிகளின் காரணமாக உட்பகுதிகளில் கனமழை, சிறப்பான மழைன்னு சொல்லலாம். நிறைய பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருப்பதை நம்மால் ரேடார் படங்களின் வாயிலாக தெளிவாக அறிய முடிந்தது. அது மட்டும் இல்லாத மழை அளவுகள் பட்டியல் கிடைக்க வரும்பொழுது விழுப்புரம் மாநகராட்சியில் 172 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ ஒரு நகரப்பகுதியில் இந்த அளவிற்கு ஒரு மேசிவான ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்டாகி இருக்கிறது என்பதை நம்ம வந்து உற்று நோக்கணும். ஸோ அந்த அளவிற்கு கனமழை பொழிவை மே மாதத்தில் அது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே சிறப்புக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா மே மாதம் என்பது விழுப்புரம் மாதிரியான மாவட்டத்திற்கு வெப்பநிலை கூடுதலாக இருக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மாதத்தில் மழை பதிவாகி இருக்கிறது, அதுவும் 170 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பது மிகவும் சிறப்புமிக்க ஒரு விஷயந்தான். அதில் மாற்றங்கள் கிடையாது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று மழை பதிவாகக்கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கை என்பது சற்று குறைந்து காணப்படலாம். ஆனால் மழையே பதிவாகாது என்பதை போல கிடையாது. அடுத்த 24 மணி நேரத்திலும் தென் உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. மதுரை மாதிரியான மாவட்டங்களில் மழை ஆங்காங்கே பதிவாகலாம். சிவகங்கை மாதிரியான மாவட்டத்திற்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சிவகங்கை மானாமதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல தான் சிவகங்கை காரைக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மதுரை மேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், மதுரை பேரையூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், மதுரை அருப்புக்கோட்டை மற்றும் மதுரை விருதுநகர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் அவ்வப்பொழுது சாரல் தூறல், சில இடங்களில் மிதமான மழை விட்டுவிட்டு பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஏன்னா மேற்கு திசை காற்று வீரியம் பெற்று தான் இருக்கிறது. அதே போல தான் தேனி மாவட்டத்தில், குறிப்பாக கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சாரல்னு சொல்லுவாங்க இல்லையா? சாரல் தூறல் மற்றும் விட்டு மழையானது அவ்வப்பொழுது பதிவாகி தான் வரும். அது மட்டுமல்லாது கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் போகிறது. பூவார், குளச்சல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம தேங்காய்பட்டினம், பூவார், கரோடி, குழித்துறை சுற்றுவட்டார பகுதிகளில், நெய்யன்டிகாரா சுற்றுவட்டார பகுதிகள், குலசேகரபுரம், குமரபுரம், எரணியல் சுற்றுவட்டார பகுதிகள், முட்டம் சுற்றுவட்டார பகுதிகள், பத்மநாபபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், திட்டுவிளை, நாகர்கோயில் கன்னியாகுமரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், கன்னிமார், பல்லம் மாதிரியான பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும். அரல்வாய்மொழி மற்றும் திட்டுவிளை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இவை தவிர்த்து தடிக்கர் கோணம் மற்றும் முத்துக்குளி வயல் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சிப்பாறை அணை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களில் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். சிவலோகம், சித்தாரல் சுற்றுவட்டார பகுதிகள், அப்பர் கோதையாறு, லோயர் கோதையாறு இந்த பகுதிகளெல்லாம் நிச்சயமாக மழை வந்து பதிவாக தான் போகுது. அது மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னாக்கா அம்பாசமுத்திரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் நெல்லை மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆழ்வார்குறிச்சிக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. பொன்முடி, ஆழ்வார்குறிச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். தென்காசிக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குற்றாலத்திற்கும், குற்றால சாரல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ குற்றாலத்திற்கெல்லாம் மழை வாய்ப்புலாம் இருக்குது. குற்றாலம், செங்கோட்டை பகுதிகளுக்கு, தென்காசி பகுதிகளுக்கெல்லாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல தான் நம்ம ராஜபாளையம் முதல் தென்காசி வரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் அவ்வப்பொழுது மழை வந்து பதிவாகலாம். அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இவை தவிர்த்து நெல்லை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்றிருக்கக்கூடிய சமயத்தில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவுமோ அந்த மாதிரியான அமைப்புகள் தான் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கயத்தாறு மற்றும் நெல்லை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும், விளாத்திக்குளம், கயத்தாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஒட்டப்பிடாரம், பசுவந்தனை மாதிரி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில், வடமேற்கு பகுதிகளில் திடீர்னு சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மேற்கு திசை காற்று பொதுவாக அந்த வீரியம் என்பது அதிகரித்திருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாநகரிலும் கூட அந்த காற்றின் வேகத்தை வந்து அதிகரித்திருப்பதை நம்மளால் வந்து உணர இயலும்.
ஸோ சிவகங்கை மாவட்டத்திற்கு அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சிவகங்கை தொண்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். இவை தவிர்த்து பாலக்காடு கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் வந்து அதிகரிக்க தொடங்கி இருக்கணும், இன்னுமே அதிகரிக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். ஸோ திடீர்னு சாரல் தூறல் சில இடங்களில் வந்து பதிவாகலாம், வானம் மிரட்டி கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த மழையானது பதிவாகும். ஏன்னா நம்ம வந்து மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றிருந்தாலும் சில நேரங்களில் பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளில் கூட திடீர்னு பார்த்திங்கனாக்கா வானம் வந்து இருட்டி கொண்டு அப்படியே மேகமூட்டத்துடன் கருமேகங்கள் சூழ்ந்து சில நிமிடம் மழை வந்து பதிவாகும். சில நேரத்தில் சாரல் தூறல் வந்து கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகும், அதன் பிறகு அது வந்து ஆஃப் ஆகிடும். பட் கனமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தான் மிக அதிகமான ஒன்றாக இருக்கும். நாமக்கல் மாவட்டத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். பெரம்பலூர் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், துறையூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில், கரூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளில், ஈரோடு மாவட்ட பகுதிகளில், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகளில், வால்பாறை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும். ஆலியாறு சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் போகிறது. கோவை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஸோ திருச்சூர் கொச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகலாம். அதே போல் தான் தெற்கு கேரளாவில் கொல்லம், வரகலா, திருவனந்தபுரம், விதுரா, ஸோ திருவனந்தபுரம், நாகர்கோயில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இவை போக திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம். இது பொதுவாக பார்த்திங்கனாக்கா மாதிரிகள் காட்டாது. பட் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இந்த காலகட்டத்தில் உருவாகும். இப்போ மட்டும் கிடையாது, தென்மேற்கு பருவக்காற்று இப்போ இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வீரியம் பெற தான் போகுது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகும் பார்த்திங்கனாக்கா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு சில நாட்கள், அதாவது குறிப்பாக அந்த ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் என்பது இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கனாக்கா வெளி உலகமே அறியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே மழை மானிகளும் கிடையாது. சில இடங்களில் ஜவ்வாது ஹில்ஸில், அந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸில் சில இடங்கள்லாம் மலைமானிகளும் இருக்காது. ஆனால் பார்த்திங்கனாக்கா மழை வந்து பதிவாகும். அங்கே இருக்க எனக்கு சில நண்பர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டிருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து தென்மேற்கு பருவக்காற்று வீசும்போது கூட மழைலாம் பெய்யுது, ஆனால் ஒரு தகவலும் இங்கே வந்து காணும். ரேடார்லேயும் வந்து எனக்குலாம் வந்து சரியாக வந்து அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஆனால் ரேடாருடைய லிமிட்டேஷன்ஸ் என்பது நார்மலாகவே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தான். பட் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் நம்மளால் பருவமழை தொடங்கிய பிறகுலாம் வந்து சொல்ல முடியாது. மழை மேகங்கள் வந்து அங்கெல்லாம் பதிவாகிறது. ஆனால் அங்கே இடங்களில் மழை வந்து பதிவாகி தான் வந்து கொண்டு இருக்கிறது. தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்று இருக்கக்கூடிய தருணத்தில் கூட ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் அங்கங்கே மழையானது பதிவாகும். இந்த ஆண்டுமே பதிவாகும், அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மற்றபடி பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளில், வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் கூட திடீர்னு வானம் மிரட்டி கொண்டு சாரெல்லாம் போடுச்சுனாக்கா நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படலாம் தேவை கிடையாது. இது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரியான காலகட்டத்தில். நாளைக்குமே அப்படி உட்பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகும். டெல்டாவில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம். அதன் பிறகு மேற்கு திசை காற்று வீரியம் பெற்ற பிறகு இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த சுழற்சி வேறு நகருது இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த தெற்கில் இருந்து காற்றை பிடிச்சி இழுக்கும் இல்லையா? அப்போ ராமேஸ்வரம், நம்ம முத்துப்பேட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள், கோடியக்கரை மாதிரியான பகுதிகள், அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே ஓரளவிற்கு பெனிஃபிட் அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். இது தொடர்பான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம். இப்போதைக்கு உள்ளதாங்க. சுழற்சி நகரப் போகுது, புயல் உருவாகப் போகுது. தற்பொழுது நம்ம அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சியானது ஒரு கட்டத்தில், அதாவது பார்த்திங்கனாக்கா இது வந்து கொஞ்சம் தூரம் நகரும், தெற்கு நோக்கி பயணிக்கும். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நெருங்கும் போது எப்படியும் வலுவிழந்துடும். அதை வந்து அப்படி தான் இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அது வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நாளைக்கு அது வந்து வலுவிழந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை சஸ்டெயின் ஆனால் கூட அதனால் மழை வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு தான் அதிகமான மழை வாய்ப்புகளுக்கு சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அது வலு குறைந்து அது வலு இழந்ததென்றால் நமக்கு உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அது காற்றை இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது வலுவிழக்கும் போது அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த விண்டானது உட்பகுதிகளில் காற்று முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இது தொடர்பான விரிவான விஷயங்களை எப்படி நடக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு நம்ம அடுத்த அந்த மழை வாய்ப்புகளை இன்னுமே அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதிகளில் 197 மில்லிமீட்டர், அதற்கு அடுத்தபடியாக கட்டுமயிலூர் கடலூர் மாவட்டம் 180 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாநகராட்சி விழுப்புரம் மாவட்டம் 172 மில்லிமீட்டர், மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் 140 மில்லிமீட்டர், லாக்கூர் கடலூர் மாவட்டம் 132 மில்லிமீட்டர், தொழுதூர் கடலூர் மாவட்டம்
126 மில்லிமீட்டர். குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 124 மில்லிமீட்டர். வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 120 மில்லிமீட்டர். தம்மம்பட்டி சேலம் மாவட்டம் 116 மில்லிமீட்டர். வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 115 மில்லிமீட்டர். கொடநாடு நீலகிரி மாவட்டம் 111 மில்லிமீட்டர். அவினாசி திருப்பூர் மாவட்டம் 103 மில்லிமீட்டர். கெட்டை நீலகிரி மாவட்டம் 102 மில்லிமீட்டர். கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் 99 மில்லிமீட்டர். பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 94 மில்லிமீட்டர். குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் 90 மில்லிமீட்டர். வேடன் சந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் 85 மில்லிமீட்டர். அதே போல் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் 84 மில்லிமீட்டர். தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் 83 மில்லிமீட்டர். குருத்தன்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 83 மில்லிமீட்டர். சாம்ராஜ் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 82 மில்லிமீட்டர். கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் 81 மில்லிமீட்டர். கள்ளக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 80 மில்லிமீட்டர். மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் 80 மில்லிமீட்டர். பாடந்துறை பிரயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 80 மில்லிமீட்டர். மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 78 மில்லிமீட்டர். லப்பை குடிக்காடு பெரம்பலூர் மாவட்டம் 78 மில்லிமீட்டர். சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் 78 மில்லிமீட்டர். புல்லம்பாடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 78 மில்லிமீட்டர். அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம குன்னூர் நீலகிரி மாவட்டம் 76 மில்லிமீட்டர். ஏரையூர் பெரம்பலூர் மாவட்டம் 75 மில்லிமீட்டர். வைகை அணை தேனி மாவட்டம் 75 மில்லிமீட்டர். மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம், அதாவது பில்லூர் அணை இருக்கு இல்லையா, அங்கே தான் 74 மில்லிமீட்டர். அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 74 மில்லிமீட்டர். கீழ்கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 74 மில்லிமீட்டர். குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் 72 மில்லிமீட்டர். ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் 71 மில்லிமீட்டர். தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர். அகரம் சிகூர் பெரம்பலூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர். பாம்பார் அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் 69 மில்லிமீட்டர். மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 69 மில்லிமீட்டர். கொடிவேரி ஈரோடு மாவட்டம் 69 மில்லிமீட்டர். சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 67 மில்லிமீட்டர். பவானிசாகர் அணை ஈரோடு மாவட்டம் 66 மில்லிமீட்டர். பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் 65 மில்லிமீட்டர். கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் 64 மில்லிமீட்டர். கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் 63 மில்லிமீட்டர். அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 63 மில்லிமீட்டர். கீழச்செருவை கடலூர் மாவட்டம் 62 மில்லிமீட்டர். நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 62 மில்லிமீட்டர். பர்லியார் நீலகிரி மாவட்டம் 62 மில்லிமீட்டர். பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 61 மில்லிமீட்டர். பூதப்பாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் 60 மில்லிமீட்டர். ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் 60 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் ரெமல் புயல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாகவும் இந்த காணொலியில் நம்ம விவாதித்திருக்கிறோம். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.